அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பியோட பழைய கொஷின் பேப்பர். இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பழைய கொஷின் பேப்பர்ஸு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, 60 டெஸ்ட்டு 10 கொஷின் 600 வேரியேஷன் இருக்கும். சரிங்களா, இந்த கொஷின்ஸை நீங்கள் போட்டு பார்த்தாலே போதுமானது, உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா, சரி ரைட். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்க. இஃப் 1/7 ஆஃப் எ நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த நம்பர், த ரிசல்ட் வந்து 30 லெஸ் தேன் த நம்பர் கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா, ஒரு நம்பர் இருக்குது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 1/7 ஆஃப் எ நம்பர், அதே நம்பரோட 1/7 ஆஃப் எ நம்பர், 1/7 ஆஃப் எ சேம் நம்பர். சரிவா, இதை கழிச்சோம்னா அந்த நம்பர்லேருந்து இந்த 1/7 ஆஃப் எ சேம் நம்பரை கழிச்சோம்னா ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா 30 லெஸ் தேன் த நம்பர். அதாவது அந்த நம்பரோட 30 கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அதாவது எக்ஸுங்கிற நம்பரு 1/7 ஆஃப் எ நம்பர்னால் 1/7 ஆஃப் எக்ஸு. இதை கழிச்சோம்னா, இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா நம்ம எடுத்துருக்க நம்பர்களோட 30 கம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா, ரைட். சரி, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 7x 7 இங்கே வந்துடும். ஓகேவா, அப்போ 7x மைனஸ் இந்த மைனஸு இது எக்ஸ். சரியா, ரைட். எக்ஸ் டிவைட் பை 7 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 30. ரைட், 7x மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு இந்த 7 வந்து இங்கே வந்துட்டு என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். டிவைடில் இருக்குது, இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 30. இப்போது 7x மைனஸ் எக்ஸ் வந்து 6x ஆகும். ஈக்குவல் டு இதை பெருக்கிடுங்க. 7x மைனஸ் 7 30 210. ரைட்டா, ரைட். இப்போது இந்த 6x இந்த சைடு கொண்டு வந்து போயிருங்க, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு. அப்போது 7x மைனஸ் 6x, இந்த 210 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 210 ப்ளஸ் 210 ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 7x மைனஸ் 6x 7x 6x போனால் எக்ஸ் ஈக்குவல் டு 210. ஸோ அந்த நம்பர் என்னது 210, ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா. இந்த கொஷின் வந்து பார்த்தாச்சுன்னா ஆர்ஆர்பி ஜேஇயில் கட்டுது. ஓகேவா, ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப்பில் கேட்டது, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். சரி, என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் கொஷினு. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் 24, அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் 24. அப்போ இது ஒரு நம்பர் வச்சுக்கிறோம் எக்ஸு, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். சரியா, ரைட். இதோட பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் இன்ட்டு ஒய் 24. ரைட்டா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, அண்ட் தே ஸ்கொயர்ஸ் சம் இஸ் 52, அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 52. அந்த எண்கள் அதன் வர்க்கங்கள்னு என்னது, ஸ்கொயர், அதோட கூடுதல் வந்து எவ்வளவு 52. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே, இதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2xy. ரைட்டுங்களா, சரி ரைட். இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னதுன்னு 52. அப்போ இந்த இதுக்கு போல் 52 போட்டுக்கலாம். 52 ப்ளஸ்ஸு 2xyயோட வேல்யூ தெரியும் 24, அது 24 போட்டுக்கோங்க, இன்ட்டு 24. ரைட்டா, ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 52 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 24 48. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 கூட்டினா 100. ரைட்டுங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவல் டு கன்சிடர் வந்து என்ன ஆகும், 100 1/2 ஆகும். இந்த 1/2க்கு என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன, ரூட் ஆஃப் 100. ரூட் ஆஃப் 100னா 10 இன்ட்டு 10. அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் 10. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் ஆர்ஆர்பி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் அதில் கேட்டது. சரியா, ரைட்.
என்ன கொடுத்துருக்குன்னா when 8 times of a number is added to 4, அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அதோட 8 மடங்கு என்ன அர்த்தம், 8 இன்ட்டு எக்ஸ். சரியா? ஸோ இதை வந்து நம்ம 4 கூட ஆட் பண்ணோம்னா, அதாவது 4 கூட ஆட் பண்ணோம்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர், அதாவது மிகச்சிறிய 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் மிக சிறிய 3 டிஜிட் நம்பர்னானது 100, அதாவது மிகப்பெரிய 3 டிஜிட் நம்பர்னால் 999. சரியா? 3 டிஜிட் நம்பர் இது ஸ்மாலஸ்ட். இப்போது இந்த 8 மடங்கு அந்த நம்பரோட 4 கூட்டும் போது என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பரானது 100. ஓகேவா? அப்போ 8x ஈக்குவல் டு 100, இந்த 4 இங்கே வரும்போது -4 ஆகும். இப்போ 8x இஸ் ஈக்குவல் டு 96. இப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆகும், 96 டிவைட் பை 8, கேன்சல் பண்ணால் 12. ஸோ ஆன்சர் 12. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இது எதில் கேட்டதுன்னா இந்த கொஷின், இதுவும் ஒரு ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப்பில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா? ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம ஓல்டு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. சரியா? ரைட். பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, 2/3 ஆஃப் 1/4 ஆஃப் எ நம்பர், அது வந்து 32. அப்போ அந்த நம்பர் என்னென்னு கேட்டிருக்கு. சரி, அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? என்ன கொடுத்துருக்கு, 2/3 ஆஃப். 2/3 ஆஃப்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். திரும்ப 1/4 ஆஃப். 1/4 ஆஃப் என்னது மல்டிப்ளை. அந்த நம்பர் தான் என்னது தெரியாது, எக்ஸ். அதுதான் என்னது கொடுத்துருக்கு, 32. ஸோ இதானது 32. ரைட்டா? ரைட்டு. அப்போ பார்த்திங்க 2/12 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு இந்த 2/12 வந்து இங்கே வரும்போது என்ன ஆகும், தலைகீழ வரும். அதாவது 2/12 12/2 வந்துடும். 12/2. இப்போ 2 6 12. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 6 எவ்வளோ ஆகும், இதுக்காக 12 மீது 1 3 18 19. ஓகேவா? 192 ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இது இதில் கேட்டதுன்னா ஆர்ஆர்பி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் அதில் கேட்டது. ரைட்டுங்களா? ரைட். சம் ஆஃப் 2 நம்பர், இரு எண்களின் கூடுதல் வந்து எவ்வளவு, 13. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ரைட்டா? சரி. இந்த இரு எண்களின் கூடுதல் வந்து எவ்வளவு, 13. அண்ட் த சம் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ், அந்த நம்பரோட வர்க்கங்களின் கூடுதல், அதுதான் ஸ்கொயர். வர்க்கங்களின் கூடுதல் வந்து எவ்வளோவா, 97. அப்போது அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன செய்யணும்னா நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. ஓகேவா? ரைட். இது ஈக்குவல் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2xy. சரி, நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னென்னு 13 தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் என்னென்னு தெரியும் நமக்கு, 97. ஸோ இந்த வேலைக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 97 எழுதிக்கலாம். 97 ப்ளஸ்ஸு 2xy. சரியா? ரைட். 13 ஸ்கொயர் எவ்வளவு, 169 ஆகும். 169 = 97 ப்ளஸ்ஸு 2xy. ஓகேவா? சரி, இப்போ 169 மைனஸ் 97 ஈக்குவல் டு 2xy. இப்போ 169 97 போனால் எவ்வளோ வரும், 72. சரியா? அப்போ 72 = 2xy. இப்போ நமக்கு என்ன வேணும், xy தான் வேணும். அதானே கேட்டிருக்கு, வாட் இஸ் த ப்ராடக்ட், xy தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ xy ஈக்குவல் டு 72, இந்த 2 இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆகும், நமக்கு xy தானே வேணும். அப்போ xy = 72, இந்த 2 வந்து இங்கே வரும்போது டிவைட்டில் வந்துடும், /2 அடித்தா எவ்வளோ வரும், 3 × 6 மீது 1 6. சரி, 36. ஸோ அப்போ xy வந்து எவ்வளவு ப்ராடக்ட்டு, இந்த நம்பரோட பெருக்கல் பலன் 36. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். எது கேட்டதுன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி. சரியா? என்டிபிசினா
நான் டெக்னிக்கல். சரி, ஓகே. இப்போ ஜேஇ அதில் வந்து டெக்னிக்கலில் வரும். நான் டெக்னிக்கல்னால் அந்த கூட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கலெக்டர் அந்த போஸ்டிங் தான் வரும். சரிங்களா? ரைட், ஓகே. இது என்டிபிசியில் கேட்டது. என்ன கொடுத்துருக்கு கொஷின் பாருங்கள். த சம் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பர் இருக்குது, எக்ஸ் ஒய்னு வச்சுக்கூடும். ரைட்டா? ஸோ அதோட கூடுதல் வந்து இது கூட 26. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 26 அண்ட் தியர் டிஃப்ரென்ஸ் இஸ் 12. டிஃப்ரென்ஸ்னால் அதோட வித்தியாசம். இப்போ எக்ஸு மைனஸ் ஒய் வந்து எவ்வளவு? 12. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ். அந்த எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து எவ்வளவு, இதை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், ஓகே. இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ரைட்டா? ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். சரி, நமக்கு இதுதானே வேணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் உங்களுக்கு எவ்வளவு? 26 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் நமக்கு தெரியும் 12 இன்ட்டு 12. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குன்னு எவ்வளோ ஆகும்? 26 இன்ட்டு 12 எவ்வளோ ஆகும்? 260. இப்போ 26 இன்ட்டு 2 50. சரி, பிரிக்கலாம். 26 இன்ட்டு 12, 6 12, மீதி 1, 4 5, 26 2 11 3 312. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 312. புரியுதுங்களா? சரி, அடுத்த கொஷின். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் இதில் கேட்டதுன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி. ரைட், என்ன கொடுத்துருன்னா, இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர் இஸ், ஒரு 2 நம்பர் இருக்குது. சரியா? அந்த நம்பரை ப்ராடக்ட் பெருக்கணும்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்குன்னா த்ரைஸ் ஆஃப் தியர் சம். அந்த 2 நம்பரையும் கூட்டி 3ஆல் பெருக்கணும்னா அதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. சரியா? அதை கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஒரு நம்பர் வந்து 12, இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு நம்பர் வந்து 12, அனதர் நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ரைட், இப்போது என்ன கொடுத்துருக்கு? ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்னால் ரெண்டையும் பெருக்கல் பலன் எக்ஸ் இன்ட்டு 12. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு? த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர் இஸ் த்ரைஸாக 3 மடங்கு, த்ரைஸ் ஆஃப் தியர் சம். அந்த 2 நம்பரையும் கூட்டுதல் இல்லையா? கூட்டி 3ஆல் 3 மடங்குக்கு இது ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டையும் கூட்டின எவ்வளோ? எக்ஸு ப்ளஸ் 12. சரியா? ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கு. ஸோ 12x ஈக்குவல் டு, இதை பெருக்கிங்க, 3x ப்ளஸ்ஸு 3 12 எவ்வளோ வரும்? 30 36. ஓகேவா? சரி, இப்போ 3x இன்சைடு ஈக்குவலுக்கு இன்சைடு வந்துச்சுன்னா 12x மைனஸ் 3x ஈக்குவல் டு 36. இப்போ என்ன வரும்? 9x இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 36 டிவைட் பை 9. 9 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் இருக்கும்போது டிவைடில் வரும். ஓகேவா? சரி, 9 4 36. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ரைட், அடுத்த கொஷின். இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டதுன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி. ஓகே, என்ன கொடுத்துருக்கு? இஃப் சம் ஆஃப் 2 டிஜிட் இஸ் 15 அண்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் 3. 2 நம்பர் இருக்குது, இரு எண்களின் கூடுதல் வந்து 15. அதேமாதிரி அந்த இரு எண்களின் வித்தியாசம் வந்து 3. அப்போ என்னது? இரு எண்களின் கூடுதல், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், எக்ஸ் ஒரு நம்பர், ஒய் ஒரு நம்பர், எவ்வளோ கொடுத்துருக்கு? 15. அதேமாரி அந்த இரு எண்களின் வித்தியாசம் வந்து எவ்வளவு? 3. அப்போ அந்த 2 நம்பர் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸுங்க இந்த 2 நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்படி கொடுத்தா என்ன செய்யணும்னா, எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இது கூட்டிடுங்க, எவ்வளவு? 18. ஓகேவா? டிவைட் பை 2 போட்டுருங்க, அடித்தா எவ்வளோ? 9. ஓகேவா? அப்போ எக்ஸு வந்து எவ்வளவு? 9. ஓகேவா? ரைட்டு. அடுத்து வந்து இதுக்கு ஏன் இங்கே நம்ம வந்து டேரெக்டாக கூட்டணும்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள். சரியா? அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 நம்பரையும் கூட்டிட்டு டிவைட் பை 2 போட்டோம். இப்போ ஒய் வந்து கண்டுபிடிக்க நினச்சின்னா இங்கே ப்ளஸ்ஸுக்கு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த 2 நம்பரை கழிக்கணும். 15 மைனஸ் 3. 15 மைனஸ் 3 எவ்வளோ வரும்?
12 டிவைடட் பை 2 போட்டணும். அடித்தா அளவு 6. ஸோ ஒய் வந்து 6. ஆன்சர் பி. புரியுதா? ஸோ அந்த 2 டிஜிட்டு 6, இன்னொன்று வந்து 9 ஆகும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்க. அடுத்த கொஷின் இது எதில் கேட்டது? இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசி. ஓகேவா? சம் ஆஃப் 3 கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர், அதாவது தொடர்ச்சியான 3 ஈவன் நம்பர்னு என்னது? இரட்டைப்படை. ஓகேவா? 2, 4, 6 அப்படி வரும் இல்லையா? அதை நம்பர் வந்து அது 3 கூடுதல் வந்து எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 42. அப்போ அதோட நடுவில் உள்ள நம்பர் என்னென்னு கேட்டிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி இருக்கலாம்? 3 கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ். அடுத்த நம்பருக்கு என்ன எடுக்கலாம்? எக்ஸு ப்ளஸ்ஸு 1, எக்ஸு ப்ளஸ் 2, எக்ஸு ப்ளஸ் 3, எக்ஸு ப்ளஸ் 4, எக்ஸு ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? 3 கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர் எடுக்கணும். இப்போ எக்ஸு ஈவன் நம்பர்னால் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இது எடுக்கக்கூடாது. அடுத்து என்ன எடுக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் 3 எடுக்கக்கூடாது. அடுத்தது எக்ஸு ப்ளஸ்ஸு 4. ஓகேவா? ஸோ 3 கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், அதை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? 42 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துச்சு, அது கூடுதல் வந்து 42. ஓகேவா? ரைட். இப்போ என்ன வரும்? எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் 2x 3x ப்ளஸ்ஸு 6 ஈக்குவல் டு 42. ஓகேவா? அதை அப்படியே கூட்டியாச்சு. புரியுதா? ரைட். அப்போ 3x ஈக்குவல் டு 42, இது ப்ளஸ் ஆகி குள்ள கழிச்சிடும் போது மைனஸ் ஆகும். இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 36. 42 ஆக போனால் 36. ரைட்டா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 டிவைட் பை 3 அடித்தா 3 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 12. நமக்கு என்ன கொடுத்துருக்கு? மிடில் நம்பர் தான் கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸு, இல்லை எக்ஸு. ரெண்டாவது நம்பருக்கு எக்ஸ் ப்ளஸ் 2, மூணாவது நம்பருக்கு எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போது ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து 12 எக்ஸுக்கு பதிலாக, அடுத்த நம்பருக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போது 12 + 2 14. அடுத்த நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ எக்ஸுக்கு வந்து 12 கூட 4 கூட்டினா 16. ஸோ நமக்கு எந்த நம்பரு? மிடில் நம்பர் தான் கேட்டிருக்கு. ஸோ 14 ஆன்சர். ரைட்டா? 12 போட்டுறக்கூடாது. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட கொஷின். சரிங்களா? ரைட். என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த 13, 56, 42 இந்த நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது? 1 2 3 4 5 6. இதுதான் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். சரியா? ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னால் 1 ரைட்டா? இது ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஓகே. நமக்கு என்ன கொடுத்துருக்கு? லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணால் லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போது 13, 56, 42 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது? லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் 9999999. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 999999 மைனஸ் 13, 56, 42. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? இதை கழித்து போட்டால் இதை சால்வ் பண்ணிங்க. கழித்து போட்டால் என்ன வரும் பாருங்க? 9 9 9 9 9 13, 56, 42 எவ்வளோ வரும்? 7 5 3 4 6 8. சரியா? இப்போ இது கூட இந்த நம்பரை கூட்டினோம்னா உங்களுக்கு லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கிடச்சிடும். 8 ஆக 4 3 5 7. 8 ஆக 4 3 5 7. ஆப்ஷன் சி. ரைட்டா? ரைட். இந்த டாபிக் எதில் வருதுன்னு பார்த்தாச்சுன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா? ரைட்டு. இது டிஎன்பிஎஸ்சிக்கு ஆல்சோ இது உதவும். சரியா? அது நம்பர்ஸ்னு ஒரு இது டாபிக் கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதில் வந்து இது வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ரைட். இதுமாரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள்
இதை பார்த்து நீங்கள் பயன்பட்டுக்கலாம். உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு போர்டு பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.